சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டி பிரியாணி என்னடா? இல்லக்கா, எங்க அம்மா நீ பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசைய நீங்க நிறைவேற்ற வைக்க போறீங்க. அதை நினைச்சா எனக்கு அழுவலையே வருதுக்கா. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன். உங்க எல்லாரையும் பெருமைப்படுத்துவேன்க்கா. நான் வந்து காட்டுவேன் பாருங்க. பிரியாணி இங்க வா. நீ கவலையே படாத. நீ பெரிய ஆளா வருவ. உனக்கு துணையா நாங்க எல்லாரும் இருக்கோம். சரியா? போ. ஈஸ்வரி, ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதெல்லாம் இருக்கட்டும். இந்த ட்ரஸ்டுக்கு தலைவர் யாரு? என்ன பாக்குற? இந்த ட்ரஸ்டுக்கு தலைவர் நீதானே? இல்ல மேடம், ட்ரஸ்டுக்கு நானும் தலைவர் இல்ல, நீங்களும் தலைவர் இல்ல. நான் தலைவர் ஆக போறேன்னு கேட்டேன் நான் உன்ன. கிரிஜா, ஏன் அவசரப்படுற? திருந்திட்டேன்னு சொல்ற. ஆனா இப்ப கூட உன்னால பேசாம அமைதியா இருக்க முடியாதா? குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. ஈஸ்வரி, ட்ரஸ்ட யாருக்கிட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்லு. இந்த ட்ரஸ்டோட தலைவரா மங்கையம்மாவை போட்டிருக்கோம். ஈசு, என் மங்கையத்தைய இந்த அறக்கட்டளைக்கு தலைவரா போட்டது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு, சரியான முடிவு. என் அப்பா இருந்திருந்தாலும் அத்தையை தான் தலைவரா போட்டிருப்பாரு. ஆமா ஈஸ்வரி, ஒரு விஷயம் நல்லா நடக்கணும்னா அத நல்லவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க. மங்கைய தலைவரா போட்டிருக்க, அதுல எனக்கு சம்மதம். இந்த ட்ரஸ்ட் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அண்ணி, ஈஸ்வரி, எங்க அக்காவை ட்ரஸ்டுக்கு தலைவரா போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அதனால தான் எந்த சுயநலமும் இல்லாம நீ இந்த முடிவு எடுத்திருக்க. ஈஸ்வரி அக்கா, நான் நிஜமா மனசார சொல்றேன். அத்தைய தவிர இந்த வீட்ல என் அம்மாவை யாருமே மதிக்கலங்கிற வருத்தமும் கோவமும் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா நீங்க என் அம்மாவுக்கு இப்ப பெரிய கௌரவத்தை கொடுத்துட்டீங்க. என் பெரிய மாமா உயிரோட இருந்திருந்தா என் அம்மாவை எந்த இடத்துல வச்சு மரியாதை கொடுத்திருப்பாங்களோ அந்த மரியாதைய நீங்க என் அம்மாவுக்கு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஈஸ்வரி, உண்மையிலேயே நீ எனக்கு அண்ணன் இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்ட ஈஸ்வரி. இந்த தலைவர் பதவிக்கு நான் தகுதியானவளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி, என் அண்ணனும் ஆசைப்பட்ட மாதிரி நான் 7 குழந்தைங்களோட படிப்புக்கெல்லாம் உதவுவேன் ஈஸ்வரி. மங்கையம்மா, உங்களை விட இந்த ட்ரஸ்ட நல்லா பாத்துக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. ஈஸ்வரி இரு.